செய்திகள். இந்தியாவில் 42 லட்சத்தை கடந்தது கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் 5 மாதங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில்கள் ஓடத் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. மாணவர்கள் விருப்பப்படி பயிலும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. தாவூத் இப்ராஹிம் பேச விரும்புவதாக கூறியதால் பரபரப்பு. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 42 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 32,50,000 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. பரிசோதனைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் நிலையில் கடந்த சில வாரங்களாக பாதிப்பு எண்ணிக்கை மிக அதிக அளவில் உள்ளது. தினசரி நோய் தொற்று 90,000 தாண்டி உள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. இந்நிலையில் இன்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42 லட்சத்தை கடந்துள்ளது. மொத்த கொரோனா பாதிப்பு 42,04,614 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 90,802 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 1016 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 71,642 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 31,80,865 இருந்து 32,50,429 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 69,564 பேர் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 8,82,542 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.70% குறைந்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 77.31% உள்ளது. டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் 5 மாதங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில்கள் இயங்க தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 25ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்குக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாகவே மெட்ரோ ரயில் சேவை நாடு முழுவதும் முடக்கப்பட்டது. தற்போது பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் படிப்படியாக மெட்ரோ ரயில்களை இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. அதன்படி 5 மாதங்களுக்கு பிறகு இன்று நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை, டெல்லி, பெங்களூரு, நொய்டா, லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டதால் பயணிகள் உற்சாக பயணத்தை தொடங்கி உள்ளனர். குறிப்பிட்ட வழித்தடங்களில் மட்டுமே தற்போது ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சூழ்நிலைக்கு ஏற்ப படிப்படியாக அனைத்து வழித்தடங்களிலும் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கொரோனா தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டிருப்பதால் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பயணிகள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் கார்டு மூலமே பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. தற்போதைக்கு மெட்ரோ ரயில்கள் அனைத்து ரயில் நிலையங்களிலும் நிற்காது. குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்கின்றன. சமூக இடைவெளி, உடல் வெப்பநிலை பரிசோதனை போன்ற அனைத்து பாதுகாப்பு விதிகளும் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன. மாணவர்களின் தேர்வு சுமையிலிருந்து தீர்வு காணப்பட்டு உள்ளதாகவும் மாணவர்கள் விருப்பப்படி பயிலும் வகையில் கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நாடு முழுவதும் காணொலி காட்சி மூலம் மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு புதிய கல்விக் கொள்கையின் சாதக பாதகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அவ்வகையில் புதிய கல்விக் கொள்கை குறித்த ஆளுநர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினர். மோடி பேசிய போது கல்விக் கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு உள்ளனர். தேசிய கல்விக் கொள்கை வடிவத்தை முடிவு செய்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும்.
கல்விக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த 100 ஆண்டுகளில் இருந்த பிரச்சினைகளுக்கான தீர்வு இந்த கல்விக் கொள்கையில் உள்ளது. மாணவர்கள் விருப்பப்படி பயிலும் வகையில் கொள்கை வகுக்கப்பட்டு உள்ளது. எது நமது மூளையை சுதந்திரமாக செயல்பட வைக்கிறதோ அதுவே அறிவு. தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் கல்விக் கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. மாணவர்களின் தேர்வு சுமையில் இருந்து தீர்வு காணப்பட்டு உள்ளது. கல்விக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. பெரும்பாலான மாநிலங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு உள்ளன. தேசிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அவர் பேசினார். நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயுடன் பேச விரும்புவதாக கூறி அவரது வீட்டுக்கு வந்த போன் அழைப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மராட்டிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயின் வீடான மாதோஸ்ரீ மும்பை பாந்த்ரா கலாநகர் பகுதியில் உள்ளது. இங்கு உத்தவ் தாக்கரே தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் முதலமைச்சரின் வீட்டுக்கு போன் அழைப்பு ஒன்று வந்தது. அப்போது பேசிய நபர் துபாயில் இருந்து பேசுவதாக கூறியுள்ளார். இந்த தகவல் நேற்று வெளியான நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறும்போது, மர்ம நபர் சனிக்கிழமை இரவு 2 முறை மாதோஸ்ரீ இல்ல தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உள்ளார். அந்த ஆசாமி முதலமைச்சரிடம் தாவூத் இப்ராஹிம் பேச விரும்புவதாக கூறியுள்ளார். எனினும் போன் ஆபரேட்டர் அந்த அழைப்பை முதலமைச்சருக்கு மாற்றவில்லை. போனில் பேசியவர் துபாயில் இருந்து தாவூத் இப்ராஹிமுக்காக பேசுவதாக மட்டும் கூறியுள்ளார். ஆனால் அவரின் அடையாளத்தை கூறவில்லை என்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாதோஸ்ரீயில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இது குறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறும்போது, போன் அழைப்பு துபாயிலிருந்து வந்ததா அல்லது வேறு பகுதியிலிருந்து வந்ததா என்பதை கண்டறிந்து வருகிறோம். இது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது என்றார். நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்படும் குற்றவாளி ஆவார். அவர் பாகிஸ்தானின் கராச்சியில் இருப்பதாக சமீபத்தில் அந்த நாட்டு அரசே ஒப்புக்கொண்டு பின்னர் மறுப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அஜித் பவாரை விமர்சிக்க தேவேந்திர பட்னாவிஸுக்கு தார்மீக உரிமை இல்லை என்று ஏக்நாத் கட்சே தாக்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரில் ஒருவரான ஏக்நாத் கட்சே கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியின் போது அமைச்சர் பதவியில் இருந்தார். அவர் மீது எழுந்த நில அபகரிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய நேர்ந்தது. இதைத் தொடர்ந்து கட்சியில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் ஏக்நாத் கட்சே பாரதிய ஜனதா தலைமை மீது அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை சாடினார். அவர் துணை முதலமைச்சர் அஜித் பவாரை விமர்சிக்கும் தார்மீக உரிமையை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து ஏக்நாத் கட்சே கூறிய போது, 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவாருடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து தோல்வியுற்றார். எனவே நாங்கள் எங்கள் தார்மீக உரிமையை இழந்துவிட்டோம். எனவே தேவேந்திர பட்னாவிஸால் இப்போது துணை முதலமைச்சர் அஜித் பவாரை விமர்சிக்க முடியாது என்று அவர் கூறினார். மேலும் முந்தைய ஆட்சியில் தன் மீது எழுந்த குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்க அவர், சமூக ஆர்வலர் அஞ்சலி தமானியா எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எவ்வாறு உருவாக்கினார் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. எனது கட்சி மூத்த தலைவர்கள் சிலருக்கும் ஆதாரங்களை காட்டி உள்ளேன் என்றார். ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. சுஷாந்த் சிங்கை தற்கொலைக்கு தூண்டியது பண மோசடியில் ஈடுபட்டதாக அவரின் காதலியும் நடிகையுமான ரியா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. ரியாவின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலம் அவருக்கு போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ரியா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரியாவின் சகோதரர் சோயிக் மற்றும் சுஷாந்த் சிங் வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் மேலாளராக பணியாற்றிய சாமுவேல் மிராண்டா ஆகியோர் கைது செய்யப்பட்டு
NCP காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ரியாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் அவர் நேற்றும் இன்றும் விசாரணைக்கு ஆஜரானார். இந்நிலையில் இந்த வழக்கின் புதிய திருப்பமாக ரியா சக்கரவர்த்தி மும்பை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். அதில் சுஷாந்தின் சகோதரி பிரியங்கா மற்றும் டெல்லி RML மருத்துவமனை மருத்துவர் தருண்குமார் உள்ளிட்டோர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் FIR பதிவு செய்யும்படி கூறியுள்ளார். மருத்துவர் தருண்குமார் கொடுத்த மருந்து குறிப்பை பிரியங்கா சுஷாந்திற்கு அனுப்பியிருக்கிறார். எந்த ஆலோசனையும் இல்லாமல் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளை சுஷாந்திற்கு பரிந்துரைத்ததாக தெரிகிறது. மருத்துவர் பரிந்துரைத்த மருந்து டெலிமெடிசின் பயிற்சி வழிகாட்டுதல்கள் 2020 கீழ் மின்னணு முறையில் பரிந்துரைக்க தடை செய்யப்பட்டது. இந்த சட்டவிரோத மருந்தை பெற்ற 5 நாட்களுக்குள் சுஷாந்த் இறந்துள்ளார். பிரியங்கா சிங் டெல்லி RML மருத்துவமனை மருத்துவர் தருண்குமார் மற்றும் சிலரின் நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க வேண்டியது அவசியம். மேலும் இது போன்ற போலியான மற்றும் சட்டவிரோதமான மருந்துகளை வழங்க அவர்கள் எவ்வாறு முன் வந்தார்கள் என்பது குறித்தும் விசாரித்து கண்டறிய வேண்டும். சுஷாந்த் சிங் ஜூன் 8ஆம் தேதி மும்பையில் இருந்தபோது டெல்லியில் உள்ள RML மருத்துவமனையில் புற நோயாளியாக வந்தது போன்று காட்டி போலியாக மருந்துகளை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என ரியா தனது மனுவில் கூறியுள்ளார். சுஷாந்த் சிங் மும்பை குடியிருப்பில் இறந்ததற்கு 6 நாட்களுக்கு முன்னர் ஜூன் 8ஆம் தேதி அவருக்கும் அவரது சகோதரிக்கும் இடையிலான வாட்ஸ்அப் உரையாடல்களை அடிப்படையாக வைத்து இந்த புகாரை ரியா கொடுத்துள்ளார். மும்பையை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய நடிகை கங்கனா ரணாவத் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார். நடிகை கங்கனா ரணாவத் சமீபத்தில் மும்பையை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போல உணர்வதாக தெரிவித்திருந்தார். நடிகையின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பல இடங்களில் நடிகைக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன. இந்த நிலையில் நடிகை கங்கனா ரணாவத் மும்பையை பற்றி கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என சிவசேனா மூத்த MP சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, இங்கு வசித்துக் கொண்டு வேலை பார்த்து கொண்டு யாராவது மும்பை மராட்டியம் மற்றும் மராத்தியர்கள் குறித்து தவறாக பேசினால் முதலில் நான் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவேன் என கூறியுள்ளார். முன்னதாக மும்பை காவல்துறையை அவதூறாக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசை சஞ்சய் ராவத் வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆயுத உற்பத்தியில் அடுத்த கட்டத்தை எட்டும் முயற்சியாக அதிவேகமாக செல்லும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தயாரிப்பில் இந்தியா இறங்கியுள்ளது. இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக உள்நாட்டிலேயே ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப சோதனை வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனம் இன்று ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. காலை 11:03 மணியளவில் அக்னி ஏவுகணை பூஸ்டர் ஹைப்பர்சோனிக் வாகனத்தை 30 கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்து சென்றது. அதன் பிறகு ஹைப்பர்சோனிக் வாகனம் தனியாக பிரிந்தது. அதன் பின்னர் அதில் உள்ள ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வெற்றிகரமாக இயங்கியது. இதன் மூலம் வாகனம் அதிவேகமாக உந்தப்பட்டு ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் சீறி பாய்ந்தது. இந்த உள்நாட்டு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணைகள் தயாரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றிய இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்விட்டர் மூலம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் சுயசார்பு இந்தியாவை எட்டுவதில் இது ஒரு மைல்கல் என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் உருவாக்கிய ஸ்கிராம்ஜெட் உந்து விசை முறையை பயன்படுத்தி சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் அனைத்து முக்கியமான தொழில்நுட்பங்களும் இப்போது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த சோதனையின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் ஸ்கிராம்ஜெட் என்ஜினுடன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கும் திறனை DRDO பெறும் என
அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளியை விட 6 மடங்கு வேகமாக பயணிக்கும் இந்த ஏவுகணைகள் அதிவேகத்தில் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும். ஏவுகணை அமைப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளும். எந்த அமைப்புகளாலும் தடுக்கவோ டிராக் செய்யவோ முடியாது. ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகளுடன் இந்தியாவும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று தகனம் செய்யப்பட்ட திபெத்திய சிப்பாய் டைமா டென்சிங்கிற்கு இந்திய ராணுவமும் லேவில் உள்ள திபெத்திய சமூக உறுப்பினர்களும் இன்று காலை இறுதி மரியாதை செலுத்தினர். இந்திய ராணுவத்தின் தலைமையின் கீழ் செயல்படும் திபெத்திய வீரர்களை கொண்ட ஒரு காலத்தில் ரகசியமான சிறப்பு எல்லை படையில் இருந்த நைமா டென்சிங் கடந்த வாரம் தெற்கு பாங்காங்கில் ஒரு விண்டேஜ் கன்னிவெடியில் கொல்லப்பட்டார். இந்த பிரிவின் வீரர்கள் திபெத்தின் கொடி மற்றும் இந்தியாவின் கொடி ஆகியவற்றிற்கு விசுவாசமாக உள்ளனர். அவர்கள் முன்னணியில் உள்ள மலைப்போர் வல்லுநர்களில் ஒருவர் மற்றும் திபெத்தில் எதிரிகளின் பின்னால் செயல்பட பயிற்சி பெற்றவர்கள். திபெத்திய சிப்பாயின் மரணம் போர் வீரர்களின் ஒரு சிறிய குழுவிற்கு ஒரு அரிய பார்வை அளித்தது. 1959 ஆண்டில் தோல்வியுற்ற எழுச்சியை தொடர்ந்து தலாய் லாமா திபெத்தை விட்டு வெளியேறியதில் இருந்து திபெத்திய அகதிகளிடமிருந்து இந்த படை பெரும்பாலும் நூற்றுக்கணக்கானவர்களை இந்தியா தங்கள் வீடாக ஆக்கியுள்ளது. சிலர் இந்திய குடிமக்கள். 1962 இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போருக்கு பின்னர் விரைவில் அமைக்கப்பட்ட ரகசிய படை பற்றி சில விவரங்கள் பகிரங்கமாக அறியப்படுகின்றன. கடந்த வாரம் கிழக்கு லடாக்கின் பாங்காங் ஏரியின் தென்கரையில் சீன துருப்புகள் 2 முறை ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன என்று அரசாங்கம் கூறியது. இரு தரப்பினரும் தங்களது விவாதங்களை ராஜதந்திரம் மற்றும் இராணுவம் மூலமாக தொடர வேண்டும். LAC உடன் முழுமையான பணி நீக்கம் மற்றும் விரிவாக்கம் மற்றும் அமைதியை முழுமையாக மீட்டெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குர்லா நேரு நகர் பகுதியில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டி பெண்ணை கொலை செய்து கொள்ளையடித்த சம்பவத்தால் பரபரப்பு. புல்தானாவில் நில பிரச்சனை காரணமாக சிறுவனுக்கு சூடு போட்ட நபர் கைது. பண்டார்பூர் சந்தை பகுதியில் செல்போன் திருடிய 3 நபர்கள் கைது. புறநகர் ரயிலில் பயணிக்க அனுமதி கோரி விரார் ரயில் நிலையத்தில் பயணிகள் ஆர்ப்பாட்டம். குர்லா நேருநகர் பகுதியில் வீடு புகுந்து மூதாட்டி பெண்ணை கொலை செய்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குர்லா கிழக்கு நேருநகர் பகுதியில் உள்ள வர்ஷா ஆதர்ஷ் குடியிருப்பு கட்டிடத்தின் 2வது தளத்தில் வசித்து வந்த மூதாட்டி ஜரீனா ஷேக் என்பவரது வீடு புகுந்த மர்ம நபர்கள் அவரை கொலை செய்த நிலையில் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். அவரது மகள் இரவு 8 மணிக்கு அவருக்கு உணவு வழங்கி சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மீண்டும் வந்தபோது வீடு வெளியிலிருந்து பூட்டப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து தனது வீட்டில் இருந்து மாற்று சாவி எடுத்து வந்து திறந்த போது வீட்டில் தாய் கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. கொலை சம்பவம் தொடர்பாக நேருநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புல்தானா பகுதியில் நிலப்பிரச்சனை தொடர்பாக 4 வயது சிறுவனுக்கு சூடு போட்ட நபரை சிறுவனின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புல்தானா பகுதியில் வசித்து வரும் மனோஜ் என்பவர் தனது 4 வயது மகன் தர்ஷனுக்கு வீட்டருகே வசித்து வரும் மாதவ் லாம்பே என்பவர் சூடு போட்டதாக சேகாவ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாதவ் லாம்பேயை கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறான். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில்
மனோஜ் மற்றும் மாதவ் லாம்பே இடையே சொத்து தகராறு இருந்து வந்தது தெரிய வந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிர்பூர் துலே நெடுஞ்சாலை குண்டு குழியாக உள்ள நிலையில் அப்பகுதியில் தினசரி சாலை விபத்துகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. சிர்பூர் முதல் துலே வரையிலான 50 கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை பகுதி தற்போது பெய்த கனமழை காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளது. சாலையில் குண்டு குழி ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலையில் 2 சுங்கச்சாவடிகள் உள்ளது. இது குறித்து நிர்வாகம் அலட்சியம் காட்டி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து உள்ளனர். சாலை பாதிப்பு காரணமாக அடிக்கடி விபத்து நிகழ்ந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். துலே பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். துலே தாலுகாவிற்குட்பட்ட நேர் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக சோளம், திணை, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொரோனா தடை உத்தரவு காலத்தில் கூலி தொழிலாளர்கள் கிடைக்காத நிலையில் கடின முயற்சி மூலம் பயிரிட்டு வந்த விவசாயிகள் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக வளர்ந்த பயிர்கள் நிலத்தில் சாய்ந்து கிடந்த வண்ணம் காணப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு விவசாயிகளுக்கு ஈடு வழங்கி உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். யவத்மால் மாவட்டம் பண்டார் கவாடா தாலுகாவிற்குட்பட்ட வசாரி கிராமத்தில் புலி தாக்கிய நிலையில் விவசாயி ஒருவர் மரத்தில் ஏறி உயிர் தப்பினார். யவத்மால் மாவட்டம் பண்டார் கவாடா தாலுகாவிற்குட்பட்ட வசாரி கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுபாஷ் தனது விளை நிலத்தில் பயிருக்கு உரமிட்டு கொண்டிருந்த போது அங்கு வந்த புலி ஒன்று அவரை தாக்கியது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மரம் ஒன்றில் ஏறி அவர் உயிர் தப்பினார். புலி தாக்கியதில் அவரது கையில் காயம் ஏற்பட்டு உள்ளது. புலி மரத்தின் அடியில் 1 மணி நேரம் காத்திருந்த நிலையில் சுபாஷ் செல்போன் மூலம் கிராமத்தினருக்கு தகவல் தெரிவித்தார். கிராமத்தினர் அங்கு வந்த அவரை பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் கிராமத்தினர் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்திராபூரில் வாகன சோதனை நடத்திய ராம்நகர் காவல்துறையினர் 27 லட்சம் ரூபாய் புகையிலையை பறிமுதல் செய்து 2 நபர்களை கைது செய்துள்ளனர். சந்திராபூர் பகுதியில் லாரியில் கடத்தி சென்ற 27 லட்சம் ரூபாய் மதிப்பு புகையிலையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக அபூர்வ முஜாம்தார் மற்றும் சுகேஷ் சர்க்கார் ஆகிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நாக்பூர் சாலையிலிருந்து பெங்காலி கேம்ப் நோக்கி சென்ற லாரியிலிருந்து 25 பைகள் குட்கா, 3600 பைகள் வாசமுள்ள புகையிலை, 160 ஈகிள் நிறுவன பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசாந்த் கைரே தெரிவித்தார். துலே பகுதியில் ஆனந்த சதுர்த்தி தினத்தில் 3 நபர்கள் நதியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஜல்கான் மாவட்டம் சோப்டா தாலுகாவிற்கு உட்பட்ட வீர்வாடை கிராமத்தை சென்ற 3 இளைஞர்கள் ஆனந்த சதுர்த்தி தினத்தன்று நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் அவர்களது படங்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் இடம்பெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து ராஜ், கமல், அர்ஜுன் ஆகியோர் அதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்ட தகவல்கள் ராஜ்புத் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சாங்வி காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டது. இதில் பரத் சிங், ராஜ் சிசோடியா, ரோஹித், வைபவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பண்டார்பூர் விவசாய சந்தையில் மொபைல் போன் திருடியது தொடர்பாக பெண் உள்பட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பண்டார்பூர் நகரின் நபி பேத் பகுதியில் உள்ள சந்தைக்கு சென்ற விக்கி ஹிராலால் குஜார் என்பவரது செல்போன் திருடு போனதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சகிதா மகாதேவ்,
போஜ்லின் மகாதேவ் துபே, அகமது நசீர் சையத் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காவல்துறை அதிகாரி அருண் பவார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் செல்போன் திருடர்களை கைது செய்துள்ளனர். சாங்லி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பாலம் ஒன்று இடிந்த நிலையில் 2 பாலத்தின் மேல் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாங்லி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக காடேகாவ், கானாப்பூர், பலூஸ் உள்ளிட்ட தாலுகாக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளது. வெள்ளம் காரணமாக ஒரு சிறிய பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உள்ளது. மேலும் 2 பாலங்களில் வெள்ளம் தேங்கி அப்பகுதி போக்குவரத்திற்கு துண்டிக்கப்பட்டு உள்ளது. அசத் சிஞ்ச்னி சாலை துண்டிக்கப்பட்டு கிராமத்தினர் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். பால்வனி சிர்காவ் பாலத்தின் மேல் வெள்ளம் தேங்கிய நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சோலாப்பூரில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சோலாப்பூரில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 செவிலியர்களை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து செவிலியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டம் காரணமாக மருத்துவமனை பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. செவிலியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். மதிமுக துணை பொதுச் செயலாளர் நாசரேத் துரை உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி கதறி அழுத மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாசரேத் துரை கடந்த வெள்ளிக்கிழமை அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டு முன்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்றார். கொரோனா ஊரடங்கு காரணமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 5 மாதங்களுக்கு பிறகு பொதுவெளியில் நடந்த கூட்டத்தில் இரங்கல் உரை நிகழ்த்தினார். உரையை துவக்குவதற்கு முன்பு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சி நிர்வாகியின் மறைவு குறித்த துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இந்த சம்பவம் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இடத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த துரை தன்னுடன் 27 ஆண்டுகளாக கண்ணை இமை காப்பது போல் இருந்து வந்ததாகவும் தான் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் உறுதுணையாக இருந்து தன் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதிமுக துணை பொதுச் செயலாளர் நாசரேத் துரை உடல் கிறிஸ்துவ முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. விரார் ரயில் நிலையத்தில் பயணிகள் புறநகர் ரயில்களில் பயணம் செய்ய அனுமதி கோரி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விரார் ரயில் நிலையத்தில் இன்று காலை பயணிகள் புறநகர் ரயில்களில் தங்களை பயணிக்க அனுமதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு விரைவு சாலையில் வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பயணிகள் புறநகர் ரயிலில் பயணிக்க அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தற்போது புறநகர் ரயில்களில் அத்தியாவசிய பணியாளர்கள் மட்டும் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 42 லட்சத்தை கடந்தது கொரோனா பாதிப்பு. நாடு முழுவதும் 5 மாதங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில்கள் ஓடத் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. மாணவர்கள் விருப்பப்படி பயிலும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு.
தாவூத் இப்ராஹிம் பேச விரும்புவதாக கூறியதால் பரபரப்பு. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.